யாழில் தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் மீது சரமாரியான வாள்வெட்டு தாக்குதல். பரபரப்பாகும் தென்னிலங்கை அரசியல். பல உயர்மட்ட அதிகாரிகளை கைது செய்ய அதிரடி நடவடிக்கை. வாகன இறக்குமதியால் காத்திருக்கும் அபாய நிலை. அரசுக்கு மீண்டும் எச்சரிக்கை. அடுத்த வாரம் வெளியாக உள்ள வர்த்தமானி. அமைச்சர் வசந்த் சமரசிங்க அறிவிப்பு. இந்திய உயர்ஸ்தானிகர் நாமலிடையே சந்திப்பு. மோசமடையும் அரிசி பற்றாக்குறை. உச்சம் தொடும் விலை. தேங்காய் எண்ணெய் இறக்குமதியில் பாரிய மோசடி. சாடும் எம்பி. தேசிய மக்கள் சக்தி ஆதரவாளர்கள் மீது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பகுதியில் வாள்வெட்டு தாக்குதல் ஒன்று நடாத்தப்பட்டுள்ளது. குறித்த வாள்வெட்டு தாக்குதல் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது: பருத்தித்துறை கொட்டடியைச் சேர்ந்த தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளருக்கு தொலைபேசியில் தொடர்பெடுத்த நபர் ஒருவர், நீதானே தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளர், கரையோர பகுதிகளில் தேசிய மக்கள் சக்திக்காக வேலை செய்கின்றாய், உங்களது இடத்திற்குள் வாள்வெட்டு குழு ஒன்று வருகின்றது, பார்த்துக்கொள் என்று கூறிவிட்டு தொடர்பை துண்டித்தார். அச்சுறுத்தல் விடுத்து சுமார் 10 நிமிடத்தில் கொட்டடி பகுதிக்கு மோட்டார் சைக்கிள்களில் வருகை தந்த வாள்வெட்டு குழு அங்கிருந்தவர்களை துரத்தி வாள்களால் சரமாரியாக வெட்டியுள்ளனர். இந்த தாக்குதலில் தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளரின் சகோதரன் உட்பட 2 வாள்வெட்டுக்கு இலக்காகி பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பருத்தித்துறை கொட்டடி பகுதியைச் சேர்ந்த ஜெயதீபன் கண்ணன் 28 வயதுடைய நபர் ஆவார். விஜயராசா செந்தூரன் வயது 29 ஆகிய இருவருமே தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் ஆகியோர் விஜயம் மேற்கொண்டு விடயங்களை ஆராய்ந்த பின்னர் பருத்தித்துறை காவல் நிலையம் சென்ற பொறுப்பதிகாரியுடன் இது தொடர்பில் கலந்துரையாடியுள்ளனர். சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ள காவல்துறையினர் தாக்குதல்தாரிகளை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்துள்ளனர். வாகனம் இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் ரூபாவின் பெறுமதியை பாதுகாப்பது அவசியம் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். ஊடக சந்திப்பு ஒன்றில் இன்று கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில், நாட்டிற்கு வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படும் போது ஏற்றுமதியையும் சீராக பேணினால் ரூபாவின் பெறுமதியை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அவ்வாறு இல்லையெனில் நாட்டின் டாலர் கையிருப்பு பாதிக்கப்படும். அது மக்களை மீண்டும் பொருளாதார நெருக்கடிக்குள் கொண்டு செல்லும். நாங்கள் வாகன இறக்குமதிக்கு எதிரானவர்கள் அல்ல. எனினும் நமது கருத்தை வெளிப்படுத்தியமைக்கு நாங்கள் வாகன இறக்குமதியை தடுக்கின்றோமா என கேள்வி எழுப்பினார்கள். நாட்டின் டாலர் கையிருப்புக்கு ஆபத்து ஏற்படாது இருப்பின் வாகன இறக்குமதி நல்லது என்பதையே நாம் சுட்டிக்காட்டினோம். இரவில் நாம் விழுந்ததை போல் பகலில் விழ வேண்டும் என அவசியமில்லை. இதேவேளை ஜனாதிபதி இந்தியா மற்றும் சீனா ஆகிய நாடுகளுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளமை வரவேற்கத்தக்கது. எம்மால் கிணற்று தவளை போல செயல்பட முடியாது. எனவே ஜனாதிபதி பல நாடுகளுக்கு விஜயம் செய்ய உள்ளதை நாம் வரவேற்கின்றோம். ஏனைய நாடுகளுடன் செய்து கொள்ளும் ஒப்பந்தங்கள் நாட்டின் பொருளாதாரத்தை சீர்படுத்தும் என்றால் அவை வரவேற்கத்தக்கது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை அரசியலில் அடுத்து வரும் நாட்களில் பல அதிரடி சம்பவங்கள் இடம்பெறவுள்ளதாக அரசியல் மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதற்கமைய அரசின் பல உயர்மட்ட அதிகாரிகளை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த அரசாங்கங்களில் பல்வேறு முறைகேடுகள் மற்றும் ஊழல் மோசடி குற்றம் சாட்டப்பட்டவர்களின் கோப்புகளை அனூர் அரசாங்கம் ஆராய்ந்து வருகின்றது. அதற்கமைய கடந்த அரசாங்கங்களின் போது உயர் பதவிகளை வகித்த அதிகாரிகள் குழுவின் முறைகேடுகள் குறித்த பல விசாரணைகள் தற்பொழுது அவசரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு விசுவாசமாக செயல்பட்ட செயலாளர்கள் மற்றும் அமைச்சின் செயலாளர்களும் இதில் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. தகுந்த ஆதாரங்களுடன் சட்ட ரீதியான முறையில் அவர்களை கைது செய்ய அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. இந்த மாத இறுதிக்குள் பல்வேறு நபர்களை கைது செய்வதற்கான இலக்கு வைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. கடந்த ஆட்சியாளர்களின் போது ஊழல் மற்றும் மோசடிகளில் ஈடுபட்டவர்களை நீதிமன்றத்தின் ஊடாக தண்டிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.
இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா மற்றும் பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷவுக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த சந்திப்பு நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பின் போது இந்தியா இலங்கை இடையேயான பன்முகத்தன்மை கொண்ட பிரச்சினைகள், வளர்ச்சி திட்டங்கள், முதலீடுகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. மேலும் இலங்கையின் பொருளாதார மறுமலர்ச்சி மற்றும் பரஸ்பர ஆர்வமுள்ள பிற துறைகள் குறித்து இருவரும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக உயர்ஸ்தானிகர் எக்ஸ் தளப்பதிவில் தெரிவித்துள்ளார். இதேவேளை இரு நாடுகளுக்கும் இடையே பல ஆண்டுகளாக நிலவும் வலுவான உறவை தொடர்ந்து பராமரிப்பது குறித்து விவாதித்ததாக நாமல் ராஜபக்ஷ தனது முகநூல் பதிவில் பதிவிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தற்போது நாடளாவிய ரீதியில் அரிசி பற்றாக்குறை காரணமாக சில பகுதிகளில் 1 கிலோ இலங்கை நாட்டு அரிசியின் விலை 270 ரூபாயாக அதிகரித்துள்ளதுடன் 1 கிலோ உள்ளூர் சிவப்பு பச்சை அரிசியின் விலை 290 ரூபாயாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பல கிராமப்புறங்களில் நாடு மற்றும் பச்சை அரிசி கிடைப்பதில்லை என்றும், இறக்குமதி செய்யப்பட்ட நாட்டரிசி கூட கடைகளில் கிடைப்பதில்லை என்றும் சில்லறை விற்பனையாளர்கள் கூறுகின்றனர். அரிசிக்கு கட்டுப்பாட்டு விலை நிர்ணயிக்கப்பட்டாலும் லங்கா நாடு அல்லது பச்சையரிசி கட்டுப்பாட்டு விலையில் கிடைக்காது என்றும் சில்லறை விற்பனையாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். சில பகுதிகளில் அரிசி மொத்த விற்பனையாளர்கள் கட்டுப்பாட்டு விலையை விட அதிகமாக அரிசியை விற்பனை செய்வதால் சில்லறை விற்பனையாளர்கள் அரிசி விற்பனையிலிருந்து விலகிவிட்டனர். மேலும் அதிக விலைக்கு அரிசியை பெறும் சில்லறை விற்பனையாளர்கள் லாபத்தை நோக்கமாக கொண்டு அதிக விலைக்கு அரிசியை விற்பனை செய்வதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சிவப்பு அரிசி தட்டுப்பாடு ஏற்பட கடந்த அரசாங்கமே காரணம் என வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. சுத்திகரிக்கப்படாத தேங்காய் எண்ணெய் இறக்குமதி மூலம் சுமார் 5000 கோடி ரூபாய் வரி மோசடி செய்யப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்.எம். மரிக்கார் குற்றம் சுமத்தியுள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். கடந்த 2024 ஆண்டு ஜனவரி 1 தேதியிலிருந்து அக்டோபர் 31 வரையான காலப்பகுதிக்குள் 38,000 தொன் சுத்திகரிக்கப்படாத தேங்காய் எண்ணெய் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. பொதுவாக 1 மெட்ரிக் தொன் சுத்திகரிக்கப்படாத தேங்காய் எண்ணெய் இறக்குமதி செய்யப்படும் போது அதற்கு 1,25,000 ரூபாய் வரி விதிக்கப்படும். அதற்கு மேலதிகமாக வெட் வரி, தேசிய பாதுகாப்பு வரி என்பனவும் விதிக்கப்படும். ஆனால் கடந்த 2024 ஜனவரி 1 தொடக்கம் அக்டோபர் 31 வரை இறக்குமதி செய்யப்பட்ட சுத்திகரிக்கப்படாத தேங்காய் எண்ணெய்க்கு இவ்வாறான வரிகள் விதிக்கப்படவில்லை. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வேண்டுகோளின் பேரில் வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அது தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் காலத்திலும் தொடர்ந்துள்ளது. அதன் மூலம் சுமார் 5,000 தொடக்கம் 6,000 கோடி ரூபாய் வரையிலான வரி மோசடி செய்யப்பட்டுள்ளது என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் மரிக்கார் குற்றம் சுமத்தியுள்ளார். நெல்லுக்கான உத்தரவாத விலை மற்றும் அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலை தொடர்பிலான வர்த்தமானி எதிர்வரும் வாரம் பிரசுரிக்கப்படும் என வர்த்தகம், வாணிபம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்ததாவது: சந்தையில் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டுக்கு தேர்வு காண்பதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்று குற்றஞ்சாட்டுபவர்கள் அரிசி தட்டுப்பாடுக்கான காரணிகளை குறிப்பிடுவதில்லை. விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்வனவு செய்து அதனை அரிசியாக்கி சாதகமான விலைக்கு சந்தைக்கு விநியோகிப்பதற்கான திட்டங்களை செயற்படுத்தியுள்ளோம் என்று அவர் தெரிவித்துள்ளார்.